அண்ணா அண்ணா பார்த்தீர்களா, நடந்துருச்சு. கதறிய ஜோதிமணி பலே வேளை பார்த்த செந்தில் பாலாஜி ஜோதிமணி இடையே இருக்கும் மோதல் என்ன என்பது உலகமறிந்த செய்தி. ஆனால் இப்போது நேரடியாக ஜோதிமணி அறிக்கை வெளியிட்ட அடுத்த நிமிடம் கரூரில் நடந்த மாற்றம்தான் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தளபதி நேரடியாக தொகுதிக்கு 3000 ஓட்டு தான் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு கட்சியா என கேட்டதுடன் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் போன்றோருக்கு சீட் கொடுக்க கூடாது எனவும் வெளுத்து விட்டார். இந்த நிலையில் தான் இதற்கு உடனடியாக பதில் கொடுத்தார் ஜோதிமணி. அதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ தளபதி அவர்கள், தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுக்க கூடாது. நீங்கள் மதுரையில் இருக்கிறீர்கள், நான் கரூரில் இருக்கிறேன். என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? காங்கிரஸ் கட்சியில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை எமது தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்வார். அது குறித்து உங்களிடம் யாரும் ஆலோசனை கேட்கவில்லை. அதே போல காங்கிரஸ் கட்சியை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் உள்ளபோது கூட்டணி தர்மம் கருதியும் முதலமைச்சர் அண்ணனுக்காகவும் தான் அனுசரித்து போகிறோம், அமைதி காக்கிறோம். கூட்டணியின் கண்ணியம் கருதி இதுவரை நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கூட பேச வேண்டிய இடத்தில்தான் பேசி இருக்கிறேன். வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் நீங்கள். அதே கண்ணியத்தை நீங்களும் கடைபிடிப்பதுதான் நல்லது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவராக பொறுப்புடன் நடந்து கொள்ளும் முதலமைச்சர் அவர்களை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்காமல் அரசியல் செய்யுங்கள், அதுதான் அனைவருக்கும் நல்லது என குறிப்பிட்டிருந்தார். ஜோதிமணி தான் படும் துயரங்கள் என குறிப்பிட்டது செந்தில் பாலாஜி குறித்துதான் என அனைவரும் அறிந்ததே. இந்த சூழலில் தளபதி தன்னை பேசியதற்கு முக்கிய காரணமே செந்தில் பாலாஜி தான் எனவும், அவர்தான் இவ்வாறு பேச திமுக மாவட்ட செயலாளரை தூண்டிவிட்டு இருக்கிறார் என முதல்வர் ஸ்டாலினுக்கே நேரடியாக புகார் கடிதத்தை வாசித்து விட்டாராம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை என்றாலே அதை விவாத பொருளாக மாற்றும் இந்த ஊடகங்கள் திமுக கூட்டணியில் வெளிப்படையாக பொதுவெளியில் மோதல் வெடித்துள்ள நிலையில் இவை குறித்து ஏன் பெரிய அளவில் விவாதம் எழவில்லை என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது.